இதுவரை எதிரெதிராக இருந்த அந்த இரண்டு கட்சிகளும், சிவசேனாவும் நவநிர்மாண் சபை இரண்டு கட்சிகளும் சேர்ந்து நடத்தப் போகின்றன. சரத் பவாரும் அதை ஆதரித்து பேசியிருக்கிறார். எனவே மராட்டியம் இந்தி உள்ளே நுழையக்கூடாது என்கிறது. கர்நாடகமும் அதே முடிவுக்கு வந்து தீர்மானம் போட்டிருக்கிறது. கேரளத்திலும் இந்தி கூடாது என்ற முடிவுக்கு அமைச்சரவை வந்திருக்கிறது. மேற்கு வங்காளத்திலும் இந்தி எதிர்ப்பு கடுமையாக வளர்ந்து விட்டது. பஞ்சாப் மாநிலம் ஏற்கனவே இந்தியை எதிர்த்தவர்கள் இப்பொழுது மிக தீவிரமாக எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். ஜம்மு காஷ்மீரிலும் இதுதான் நிலைமை. வடகிழக்கு எல்லை மாகாணங்கள் ஆங்கிலத்தை தான் ஆட்சி மொழியாக கொண்டிருக்கின்றன. அவர்கள் மாநிலங்களில் அவர்கள் இந்தியை ஏற்கனவே தடுத்து விட்டார்கள். ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இந்தி எதிர்ப்பு என்பது தமிழகத்திலே இருந்து கனன்று எழுந்தது 30களிலே. அதற்கு தமிழறிஞர்கள், மறைமலை அடிகளார் போன்ற தமிழறிஞர்கள், தந்தை பெரியார், அதை போல பாரதியார், இவர்கள் எல்லாம் இந்தியை எதிர்த்தார்கள். அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் மாநாடுகள் நடத்தினார்கள் இந்தி எதிர்த்து. 38லே தாளமுத்து நடராசன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கைது செய்யப்பட்டு காராகிரகத்திலே வைக்கப்பட்டு 2 பேரும் உயிர் நீத்தார்கள். தாளமுத்து நடராசன் மாளிகை என்று கலைஞர் அவர்கள் பின்னாலே அந்த அரச மாளிகைக்கு தாளமுத்து நடராசன் மாளிகை என்று பெயர் சூட்டினார். எனவே எண்ணற்றவர்கள் தியாகம் செய்து, சிவலிங்கம் சின்னசாமி, அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, பீளமேடு தண்டபாணி, மாயவரம் சாரங்கபாணி இந்திய எதிர்த்து தீக்குளித்து மடிந்தார்கள். ஒரு மொழிக்காக தீக்குளித்த வரலாறு தமிழ்நாடன்றி உலகில் எங்கும் ஏற்பட்டதில்லை. ஒரு மொழியை எதிர்க்கிறார்கள் என்றாலும் அவர்கள் வேறு நாடுகளிலே லத்தீன், கிரேக்கம் அவற்றை எதிர்த்து போராட்டங்கள் பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகளிலே நடந்தாலும் கூட மொழி புரட்சியில் தீக்குளித்த வரலாறு தம்முடைய செந்தமிழ் நாட்டுக்கு மட்டும்தான். அதுவும் திராவிட இயக்கத்துக்குத்தான் முழுக்க முழுக்க காரணமாகும். இங்கே வரவேண்டிய நிதி தொகையை மத்திய அரசு அனுப்புவதில்லை. அதை பற்றி கவலைப்படாமல் மாநில நிதியை கொண்டே தேர்தல் பிரகடனத்தின் போது அறிவித்த திட்டங்கள் தவிர புதிதான பல திட்டங்களை, இன்னோவேட்டிவ் ஸ்கீம்ஸ், மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றி வருகிறது. முதலமைச்சர் அருமை சகோதரர் தளபதி ஸ்டாலின் அதை தொடங்கி வைக்கிறார். ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று தாய்மார்கள் முழுக்க முழுக்க பேருந்துகளிலே டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்யலாம், மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொன்னதற்கும், மாணவர்களுக்கு, கல்லூரி செல்பவர்களுக்கு மாதம் உதவித்தொகை அளிக்கப்படும் என்பதும், பெண்கள், தாய்மார்கள், அன்னையருடைய ஆதரவை பெருமளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரட்டி தந்திருக்கிறது. எனவே வாக்கு வங்கியிலே சம பகுதியாக இருப்பவர்கள் பெண்கள், கொஞ்சம் அதிகமாக கூட இருப்பார்கள் ஆண்களை விட. ஆனால் அவர்களுடைய வாக்குகளிலே 80-90% இம்முறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான், அது தலைமை தாங்குகிற கூட்டணிக்குத்தான் அந்த வாக்குகள் போய் சேரும் என்பது என்னுடைய கணிப்பு.